எதுக்காக? அதாவது ஏங்க, அண்ணாமலை செருப்பு அணிய மாட்டேன்னு சொல்லிட்டு அடுத்து கோமாளித்தனமான இப்போ இந்த சவுக்குக்கு முன்னாடி சொன்னது தானே சொல்கிறீங்க? அதாவது ஏங்க, அவருக்கு இப்போ பப்ளிசிட்டி வேணும். இப்போ இன்கம் டேக்ஸ் ரைடு அவங்க அக்காவுடைய வீட்டுக்காரர் செந்தில்குமார்னு நினைக்கிறேன், சரியாக சொன்னால் இருக்குமே. ஆனால் அவர் வந்து சொந்தக்காரர். அவர் உறவினர் வீட்டில் இப்போ 6 கோடி 10 கோடி 60 கோடி கணக்கு வராத கேட்டிருக்காங்க, 10 கோடி பிடிச்சிருக்காங்க. இப்போ அதை திசை திருப்புறதுக்கு அதை திசை திருப்பணும், டைவெர்ட் பண்ணணும். அதை டைவெர்ட் பண்ணுறதுக்காக இப்போ இவர் திடீர்னு செருப்பு அணிய மாட்டேன்னு சொல்கிறார். நான் கேட்குறேன், அதாவது ஒரு மாநில தலைவராக இருக்கின்ற ஒருவர் இங்கிலாந்தில் நிறைய பேர் போயிட்டு வந்து படிச்சுட்டு வந்த பிறகு இந்திய சுதந்திர போராட்டத்தில் கலந்துக்கிட்டாங்க. நீங்கள் உதாரணமாக எடுத்துக்கிட்டு சொல்லணுமே ஆனால், மகாத்மா காந்தி அவர்கள் இங்கிலாந்து சென்று பேரிஸ்டர் சட்டம் பயின்று சட்டப்பயிற்சி எடுத்து அங்கே சட்டத்துறையில் ஒரு டிகிரி வாங்கிட்டு வந்து சவுத் ஆஃப்ரிக்காவில் அதுக்கப்புறம் இந்திய சுதந்திரத்துக்காக போராடினார், இந்திய விடுதலைக்காக. அதே போல் இன்றைக்கு ஜவஹர்லால் நேரு அவர்கள் வெளிநாடு சென்று சட்டம் பயின்று இந்திய மக்களுக்காக அவர்கள் இங்கு வந்து போராடினார்கள். அடுத்த இதில் பார்த்திங்கன்னா டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் இந்தியாவிலிருந்து வெளிநாடு சென்று பேரிஸ்டர் சட்டம் பயின்று இந்திய விடுதலைக்காக போராடினார்கள். இதுபோல் எண்ணற்ற விடுதலை போராட்ட தியாகிகளை கொண்ட இந்திய பூமி தமிழ்நாடு பூமி. இந்த பூமியிலிருந்து, அதாவது ஸ்பான்சர் செய்யப்பட்ட கல்விக்காக சென்றவர். முதல்ல அதுவே தப்பு. இந்திய அரசாங்கம் தற்போது ஆண்டு கொண்டிருக்கின்ற மத்திய மைனாரிட்டி பாஜக அரசாங்கம், அதாவது ஐபிஎஸ் ஐஏஎஸ் துறையில் படித்தவர்கள், இந்திய அரசாங்கத்தில் வேலை செய்பவர்கள், மேல் படிப்பிற்காக சென்று வெளிநாடு சென்று மேலும் படித்துவிட்டு அவர்கள் துறையை மேம்படுத்த வேண்டும். எந்த துறையை சார்ந்திருக்கின்றார்களோ அந்த துறையை மேல் படிப்பு படித்துவிட்டு இந்தியாவிலே மேம்படுத்த வேண்டும், இந்திய அரசாங்கத்தை வலுப்படுத்த வேண்டும் என்று ஒரு 9 பேர், வருடத்திற்கு 9 பேர் 11 வரை அனுப்புவார்கள். அதுபோல மேல் படிப்பு பயிற்சிக்காக அனுப்பப்பட்ட இந்திய அரசாங்கத்தில் வேலை செய்பவர்கள், அதிகாரிகள், அந்த குழுவிலே இவர் சென்றிருக்கின்றார். அதையும் மறைச்சிட்டார் டோட்டலாக தமிழ்நாட்டில். இவர் ஏதாவது ஃபீஸ் கட்டி போயிருக்காராங்க? அதை அவர் தான் விளக்கணும். தமிழக மக்களுக்கு எல்லாருக்கும் நான் இந்த நேரத்தில் சொல்லிக்கிறேன், அவர் வந்து ஃபீஸ் கட்டிட்டு யூகேயில் போய் லண்டனில் பொலிட்டிக்கல் சயின்ஸ் படிக்க போகல. நம்ம கொடுக்குற வரி பணத்தில் இங்கேருந்து போய் அங்கே படிச்சுட்டு வந்தார். இங்கேருந்து நம்ம கொடுக்குற வரி பணத்தில் ஏதோ அதுவே தவறு, இவர் அனுப்புனதே தவறு. சரி, ஏதோ படிக்கிறாரு, படித்தவர் அங்கே போய் எல்லாரும் போல் இல்லாமல் அங்கே நார்மலாக பல்கலைக்கழகத்தில் எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் வந்து ஷார்ட்ஸு ஜீன்ஸு அந்த மாதிரி போட்டுட்டு தான் இதில் காலேஜுக்கு வருவாங்க. இவர் அந்த யூனிவர்சிட்டியில் என்ன பண்ணுறாருன்னா கோட் சூட்டு போட்டுட்டு அங்கே போய் நிற்கிறார். இதெல்லாம் வந்து கோமாளித்தனமாக இல்லை? இதை நான் என்னன்னு சொல்கிறது? போனதே தவறு, அப்படியே நீங்கள் போயிட்டீங்க. சரி, பொலிட்டிக்கல் சயின்ஸ் படிச்சுட்டு வந்துட்டு பொலிட்டிக்கல் சயின்ஸ் மெச்சூராக பாலிடிக்ஸ் பண்ண வேண்டாம்? கேவலமாக செருப்பு அணிய மாட்டேன்னு இது ஒரு போராட்டமா? இப்படி இப்போ செருப்பு அதாவது திமுக கட்சியை அகற்றாமல் நான் செருப்பு அணிய மாட்டேன்னு சொன்னால் எனக்கு என்ன காட்டுதுன்னா, இவர் இம்மெச்சூர். அதாவது எங்கள் மாவட்டத்தில் சுசீந்திரன் ஒருத்தர் இருந்தார், மாவட்ட தலைவர். அவர் மாநகர தலைவராக தமாகவில் இருந்தார். அப்போது காங்கிரஸ் கட்சியில் மூப்பனார் அவர்கள் பிரதமர் ஆகாமல் நான் தாடியை வளர்ப்பேன், சேவ் பண்ண மாட்டேன்னு சொன்னார். அதே போல் காலையும் செருப்பு போட மாட்டேன்னு சொன்னார். பாவம், அவர் இன்னைக்கு வரலும் தாடியோடு தான் இருக்கார், செருப்பே போடாமல் இருக்கார். இன்றைக்கு நமது முன்னாள் தலைவர், காங்கிரஸினுடைய முன்னாள் தலைவர் ஜி.கே. மூப்பனார் அவர்கள் மறைவிற்கு பிறகும் கூட அவர் காலில் செருப்பணியதில்லை. ஒருவேளை எனக்கு இவர் சொல்கிறத பார்த்தா டேக் டைவர்ஷன் பாலிடிக்ஸ் பண்ணுறாரு, கோமாளித்தனமாக சிலது பாலிடிக்ஸ் பண்ணுறாரு. பொலிட்டிக்கல் சயின்ஸ் படிச்சுட்டு இந்த மாதிரி மக்களுக்கு நகைச்சுவை வீட்டும் விதமாக இருக்கின்றார். என்னை பொறுத்தவரையிலும் இவர் இந்திய விடுதலைக்காக, வெளிநாட்டில் படித்த இந்திய விடுதலைக்காக, இந்தியாவின் மேம்படுத்தலுக்காக, நாட்டினுடைய அடுத்த கட்டத்தை கொண்டு போவதற்காக ஏதாவது செய்வாங்க. ஆனால் இவர் படிச்சுட்டு வந்துட்டு சார்லி சாப்ளின் மாதிரி நகைச்சுவை நடிகர் வடிவேல் மாதிரியும் எம்எஸ் பாஸ்கர் மாதிரியும் இங்கே நடந்துக்கிறது நமக்கெல்லாம் தெரிய வருது.
ஏதோ ட்ரோல் கண்டென்ட்டாக இருக்குதுன்னு ஆசைப்படுறாரு. அது அது அவர் ஆசையில் இன்றைக்கி நிராசை ஆயிடுச்சு. ஏன்னா தமிழ்நாடு பிஜேபி லீடர்னால் பேசும் பொருளாக இருக்குன்னு ஆசைப்பட்டார். அங்கே பார்த்தா உட்கட்சி பூசல், வானதி அக்கா கூட அங்கே அவங்க இதில் பார்ட்டிசிபேட் பண்ணல, சகோதரி வானதி பார்ட்டிசிபேட் பண்ணல. தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் கண்ணியமான ஒரு அரசியல் தலைவர், பாஜகவில் ரொம்ப டீசெண்டாக பாலிடிக்ஸ் பண்ணுறவங்க, அவங்க கூட இப்போ நமது அறவைக்கட்டுத்தனமான அறிக்கை நாயகன் அவசர புயல் சவுக்கடி அண்ணாமலை முன்னாடி வர்றதில்லை. அதையும் அந்த அம்மாவையே இடித்து தள்ளிட்டு போய் விஜயகாந்துக்கு கும்பிட்றாரு. அது பொது வெளியில் வருது. அவர் விஜயகாந்தில் போய் கும்பிட்டு மரியாதை கொடுத்தது பார்த்தா நமது அமைதிப்படை சத்யராஜ் மாதிரி எப்படி பண்ணாரோ அதே போல் ஒரு விஷயம் வீடியோ விஷுவல்லாம் இருக்குது. நீங்கள் கூட பாருங்கண்ணா, அப்படித்தான் இருக்குது. ஸோ என்னை பொறுத்தவரையிலும் நடிக்கிறதுக்கு தயாராகிட்டார். இன்றைக்கு நடிக்கிறதுக்கு தயாரானவர் நகைச்சுவை நடிகர் மாதிரி நடிக்கிறாரே தவிர அவர்கிட்ட ஹீரோயிசம் இல்லை. பேருக்காவது தமிழ்நாட்டு மக்களின் நலனில் அவர் எதுவுமே பேசுறது கிடையாது. ஏற்கனவே அவர் கூறினார், மாணவி தஞ்சாவூர் மாணவி லாவண்யா இறப்பில் அவர் பாலிடிக்ஸ் பண்ணார். அங்கே மத மாற்றம் தான் பிரச்சனை அப்படின்னு. சிபிஐ யார் கண்ட்ரோலில் இருக்கு? இன்றைக்கு ஆளுகின்ற மைனாரிட்டி பாஜக பாரத பிரதமர் பிஜேபி கண்ட்ரோலில் இருக்குது. அந்த சிபிஐ என்ன ரிப்போர்ட் கொடுத்துருக்குன்னா லாவண்யா விஷயத்தில் எந்த மத மாற்றமும் இல்லைன்னு இருக்குது. இப்போது சிபிஐ லாவண்யாவுக்கு அனுப்புகிறாங்க, ஏன் பிரிட்ஜ் பூஷனுக்கு அனுப்பலை? அங்கே பாலியல் வன்கொடுமை நடந்திருக்கு. இன்றைக்கு டெல்லி நீதிமன்றம் புகார்கள் அவர் மேலே 354 போடணும், 506 போடணும், அவர் பாலியல் அத்துமீறல் பண்ணியிருக்காரு மல்யுத்த வீராங்கனைக்கு அப்படின்னு சொல்லி இன்றைக்கு உத்தரவே வந்திருக்கு. சிபிஐ ஒரு என்கொயரியும் பண்ணல. இதிலிருந்து தெரியுதா தமிழக மாநில பாஜக இன்றைக்கு எடுக்கின்ற அரசியல் எல்லாம் எடுபடவில்லை. தமிழக மக்களிடம் கோமாளித்தனமாக இருக்கின்றதை தவிர நேர்மையான அரசியல் இல்லை என்று தான் நான் இந்த நேரத்தில் பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கிறேன். மேலும் அங்கே தமிழக பாஜகவில் இன்றைக்கு 4 பேருக்கு போட்டி இருக்கின்றது. ஒன்று, நமது விடுப்பில் நமது பணத்தில் விடுப்பில் சென்று 3 மாதம், நம்மளுடைய வரி பணத்தில் 3 மாதம் விடுப்பில் சென்று இங்கிலாந்தில் கல்வி கற்றுக் கொண்டு வந்த பொலிட்டிக்கல் சயின்ஸ் படித்த நமது அண்ணாமலை, அவர் பாஸ் பண்ணாரா அந்த டிகிரி சர்டிஃபிகேட்டை காமிக்கணும். ரஃபேல் வாட்சை பில்லை காமிக்கிறேன்னு சொன்னார், இன்னவரெல்லாம் காமிக்கல. அதே போல் இந்த பொலிட்டிக்கல் சயின்ஸ் படிச்சுட்டு வந்தாரா அந்த சர்டிஃபிகேட் வேணும், அது பொது இதில் போடணும். ஏன்னா எனக்கு ரைட்ஸ் இருக்குது, ஏன்னா என்னுடைய வரிப்பணத்தில் தான் அவர் படிச்சுட்டு வந்திருக்கார், கேட்டுக்கிறேன். அடுத்தது இவருக்கு போட்டியாளனாக இருப்பது தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள். அவங்களும் இன்றைக்கு பாஜக வளர்க்கணும்னு சொல்லிட்டு இன்றைக்கி கவர்னர் போஸ்ட்டே அவங்க ராஜினாமா பண்ணிட்டு வந்திருக்காங்க. அவங்கள விடமாட்டேன்றாரு நம்ம அண்ணாமலை. அடுத்தது இவருக்கு போட்டியாக ஆன்டி டிராவிடியன், அதாவது டிராவிடியன் ஆன்டி இண்டியன் அப்படின்னு சொல்கிற ஒரு தலைவர் ராஜா அவர்கள் இருக்கார். அவர் ஒரு பக்கம் கட்சியை வளர்க்கணும்னு ஆசைப்படுறாரு. அதுக்கு அடுத்தது 4வதாக ஒருத்தர் இருக்கார், நமது மாநில கவர்னர் RN ரவி அவர்கள். இன்றைக்கு அவர் ஒருத்தர் இருக்கார். இந்த 4 பேர்த்துக்கும் போட்டி. தமிழக பாஜகவை நாங்கள் தான் வளர்த்தணும்னு. ஆனால் அங்கே இருக்கிற நமது மேலிட உள்துறை அமைச்சர் பாவம், அவருக்கு நல்ல ரிப்போர்ட்டே போகிறதில்ல, எல்லாம் ஃபேக் ரிப்போர்ட் தான் போகுது. அவர் ஒரு பக்கம் ரிப்போர்ட் அனுப்புகிறாரு, கவர்னர் ஒரு பக்கம் அனுப்புகிறாரு, தமிழிசை அம்மா ஒரு கம்ப்ளைண்ட் தனியாக அனுப்புகிறாங்க. உள்ளே நடக்கிற இதில் எனக்கே பாதுகாப்பு இல்லை, என்னுடைய ஃபோன்லாம் டேப் பண்ணுறாங்க, எனக்கு பாஜகவில் இன்னல்கள் இருக்குது, அவங்க மேலே நடவடிக்கை எடுன்னு சொல்கிறாங்க. அதையெல்லாம் ஊருக்கே தெரியும். அது மட்டும் இல்லாமல் இப்போ இவர் KT ராகவன் வீடியோவெல்லாம் ரிலீஸ் பண்ணாங்க, அதுவும் யாருன்னு தெரியும். இந்த மாதிரி சொந்த பாஜக கட்சிகளையே 4 விதமான தலைமைகள் இருக்குது, 4 விதமான போட்டி இருக்குது. ஆகவே அதெல்லாம் சரி பண்ணுங்கள். அப்புறமா நீங்கள் இந்த அண்ணா யூனிவர்சிட்டிகளை பற்றி பேசலாம். அண்ணா யூனிவர்சிட்டி பற்றி சொல்லணுன்னா அங்கே என்னை பொறுத்தவரையிலும் உண்மையான குற்றவாளிகள் அந்தஸ்தார் யாராக இருந்தாலும் எந்த மோராக இருந்தாலும் அவர்கள் சட்டத்தின் முன் கொண்டு தண்டனை கொடுக்க வேண்டும். அதுதான் தகவல் அறியும் சட்டத்துறையினுடைய கோரிக்கை, இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சியினுடைய கோரிக்கையாக நாங்கள் சொல்கின்றோம். ஏன்னா இந்த மொத்த பிரச்சனைக்கும் காரணம் அங்கே ஏற்கனவே ப்ராக்ஸ் அட்டண்டன்ஸ் 200 ப்ரொஃபஸர் கொடுத்துட்ருக்காங்க. கிட்டத்தட்ட 6 காலேஜில் அவங்க சேலரி வாங்கிட்டு இருக்காங்க ப்ரொஃபஸராக. அதற்கு காரணம் விசியை வைஸ் சான்சலரை போடல. அண்ணா யூனிவர்சிட்டிக்கு வைஸ் சான்சலர் போடாததுக்கு யார் காரணம்? இந்த வைஸ் சான்சலர் போடுற
தலைவர் வந்து யார்? நமது தமிழக ஆர்.என். ரவி கவர்னர் அவர்கள் தான், அவருடைய பொறுப்பில் தான் இருக்குது. அவர் ஏன் இன்னும் போடல விசிய? அந்த கேள்வி மக்கள் முன் இருக்குல்ல. ஒரு விசியை போட்டிருந்தா ஒழுங்கு நடவடிக்கை எடுத்து இது இப்போ நமக்கு வந்து இந்த மாதிரி இன்சிடென்ட் நடக்காமல் பாதுகாப்பாக இருப்பாங்கல்ல. அதாவதுங்க பிஜேபி லீடர்ஸ்க்கும் தமிழக மக்கள் மேலே நலனே கிடையாது. இவர் சொல்கிறாரு இத்தனை